எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி டிடிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரே அடப்பாக கலந்த அந்த மாந்தோட்டத்தை ரெடி பண்ணிட்டேன். பூழி ஓட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னும் மண் அணைக்கணும். இந்த கன்றுங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள். எல்லா கன்றுங்களுக்கும் மண் அணைச்சிட்டு ரெடி பண்ணணும். ரொம்ப அடப்பாக இருந்ததுனால இங்கே நிறையா பாம்புங்க வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஓட்ட வேண்டியது இருக்குது. கழனியை கொஞ்சம் ஃபுல்லாக ஓட்டி ரெடி பண்ணிவிட்டு, எவ்வளோ சிரமமாக இருக்குதுங்க இந்த மண்ணை அணைக்கிறதுக்கு. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது வச்ச மரக்கண்ணுங்க எல்லாம் இது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. எவ்வளோ சிரமப்பட்டு இதை வருங்க எவ்வளோ மண் சேர்த்துருக்கு. மண் அணைச்சி வச்சுருக்கோம். இந்த மண் அணைச்சதுனால இனி மரத்துக்கு ஒரு பெரிய தெம்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். மண்ணை அணைச்சிருக்கேன். இன்னும் நிறைய கன்றுங்களுக்கு மண்ணை அணைக்கணும். மண்ணை அணைச்சிட்டு ரெடி பண்ணால் ஒரு வேலை முடிஞ்சிடும். சுத்தமாக எல்லாத்தையும் கழிச்சிட்டு அந்த மண்ணை அணைக்கும் போது அதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட், நம்பிக்கை இருக்குது. ஒரு பிடிமானம். நீங்களும் உங்கள் வீட்டில் மரக்கன்றுலாம் வச்சிங்கன்னா, தோட்டமாக இருந்தாலும் சரி, மரங்களுக்கு மண் அணைங்க. அதுக்கு ஒரு அவ்வளோ தன்னம்பிக்கை, தைரியம், நம்பிக்கையாக இருக்கும். அதோட பலன் எப்போனா அது காய்க்கும் போது தெரியும் உங்களுக்கே. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த லைன்லேருந்து இன்னும் அந்த கன்றுங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக மண் அணைக்கணும். இப்போதைக்கு ஒரு 3 மரம் நினச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண் அந்த மரத்துக்கு 2த்துக்கு அணைப்பேன். இடுப்பு ரொம்ப வலிக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மண் வாரி இறக்கிறதுக்கு. அழகாக பக்காவாக எல்லாத்தையும் மண் அணைச்சி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டுக்கிறேன். நம்மளோட சேனல் ஒரு நாள் ஒழு தகவல் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தகவலோட ஒவ்வொரு நாளும் இனி சீக்கிரத்தில் வீடியோ போடுறேன். நன்றி.